தமிழகத்தில் மீண்டுமாக பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாவட்டத்தில் அதிகரிக்க போகுது. ஏப்ரல் இறுதியில் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் குறித்து நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. ஒரு பக்கம் பகல் நேரங்களில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் தீவிரமாகி வந்தாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். நேற்றைய தினங்கள் மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் தென் மாவட்டத்தில் சில பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் தொடர்ந்து நமக்கு பதிவாகியது. குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில், அதே மாதிரி தேனி மாவட்டங்களில், நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகள், ஈரோடு மற்றும் திருப்பூர் போன்ற இடங்களில் ஆங்காங்கே சில இடங்களில் பகுதியாக நமக்கு மழை பொழிவுகள் நிச்சயமாக அவ்வப்போது நமக்கு எதிர்பார்க்க முடியும். ஆனால் பகல் நேரங்களில் எக்காரணத்தை கொண்டும் வெயில் குறையாதுங்க. அது காலை நேரமாக இருந்தாலும் சரி, பகல் நேரமாக இருந்தாலும் சரி, வெயிலுடைய தாக்கம் எல்லா மாவட்டங்களிலும் 100% வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாகவே தான் இருக்கும். 40 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை அடுத்து வரக்கூடிய 2-3 தினங்களுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் மேலும் வெப்பநிலை உயரலாம் என்ற எதிர்பார்ப்பும் இருக்குது. தமிழகத்தில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் தீவிரமாகி வரக்கூடிய நிலையில் மாலை அல்லது இரவு நேரத்தில் இனிமேல் நமக்கு படிப்படியாக மழை வாய்ப்புகள் எல்லாம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், மறக்காமல் அந்த ஸ்க்ரீனுக்கு கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள், நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் 40 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை குறிப்பாக வட தமிழக உள் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ந்து பதிவாகும் என்று எதிர்பார்ப்புகள் உண்டு. அதனால் எங்கெல்லாம் நமக்கு கனமழை இருக்குது அப்படிங்கிறத முதலாவது நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் மழை வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகள் நம்ம பேசுவோம். மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் தமிழகத்தில் மழை வாய்ப்புகள் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசியில் இருக்கிறவங்க, கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க ஒரு சில இடத்துல மழை வந்திருக்கு நேற்றைய தினத்தில். இன்னும் ஒரு சில பகுதிகளில் மழை வராமல் இருக்குது. எங்கெல்லாம் இன்னும் மழையினுடைய தீவிரம் சரிவர பெய்யாமல் இருக்கோ வருகிற நாட்கள்லேருந்து தொடர்ச்சியாக நமக்கு படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். முதலாவதாக தமிழக கேரள எல்லையோர பகுதிகளில் இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே கேரள மாநிலங்களில் அவ்வப்போது விட்டு கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகி வருகிறது. அதே மாதிரி சில சமயங்களில் தமிழக கேரள எல்லையோர பகுதிகள், அந்த மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை நிச்சயமாக நமக்கு பதிவாகும். இப்போ கோயம்புத்தூர் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார், பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, அதே மாதிரி கோயம்புத்தூருடைய நகர பகுதிகள் அவ்வப்போது நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுதான் நம்ம நேற்றைய தினத்திலையும் பார்த்தோம். கணிசமாக சில இடங்களில் மழை தொடர்ந்து பதிவாகி இருந்தது. அதே மாதிரி நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி குந்தா, அவலாஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடைவெளி விட்டு அவ்வப்போது மிதமான மழை, ஓரிடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக தென் தமிழகம். தென் தமிழகத்தில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் கணிசமாக நமக்கு மழையானது இரவு நேரங்கள் நள்ளிரவில் வரப்போகுது. வருகிற 24ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரைக்கும் ஒரு சுற்று மழையும், அதுக்கப்புறம் மே மாதம் 2ஆம் தேதி மற்றும் 3ஆம் தேதி அடுத்த சுற்று மழையும் நமக்கு காத்திருக்கிறது. தென் மாவட்ட பகுதிகள் குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா விருதுநகர் மாவட்டம், குறிப்பாக ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சிவகாசி, அருப்புக்கோட்டை, சிவகங்கை மாவட்டம், தேவக்கோட்டை, காரைக்குடி போன்ற இடங்கள், அதே மாதிரி ராமநாதபுரத்தினுடைய கடலோர பகுதிகள், ராமேஸ்வரம், மண்டபம், கீழக்கரை, முதுகலத்தூர், இங்கெல்லாம் நமக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தொடர்ந்து தெரியப்படுத்தி வரீங்க. உங்களை எல்லாருக்குமே நமக்கு மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம அறிவிப்புகள் கொடுக்க போகிறோம். ஏப்ரல் 24ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் பரவலாக தென் தமிழகத்திலும் ஒரு சில இடங்கள் நமக்கு மழை தொடர்ந்து இருக்க போகுது. அடுத்தபடியாக வட தமிழக உள் மாவட்டங்களில் இரவு நேரங்களில் மிதமான மழை சில இடத்துல மட்டும், அதாவது திருப்பூர், ஈரோட்டில் மட்டும் அவ்வப்போது சில சமயங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்பு இரவு நேரங்களில் எதிர்பார்க்கலாம். மற்றபடி வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரியில் பெரும்பாலான நேரங்கள் பகலில் நமக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். வறண்ட வானிலை காணப்படும். இந்த கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரிக்கு எப்போ மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஏப்ரல் 26, 27, 28 தேதிகளில் இந்த பெங்களூரு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், குறிப்பாக கர்நாடக தமிழக எல்லையோர பகுதிகளில் நமக்கு ஒரு மழை தீவிரம் அப்படிங்கிறது இருக்க போகுது. அந்த சமயங்களில், அதாவது இந்த மாத இறுதியில் வேணால் பகுதியாக கிருஷ்ணகிரி, தருமபுரியில் நமக்கு மழை எதிர்பார்க்கலாமே தவிர இன்றைக்கு பெரிதளவு நமக்கு மழை எதுவும் இருக்க போகிறதில்லை. வெயிலுடைய தாக்கம் மாறாக ரொம்ப தீவிரமாக காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டத்தில் மட்டும் அவ்வப்போது பகுதியாக மிதமானதிலிருந்து கனமழை பெய்யும். ஆனால் வட தமிழக உள் மாவட்டத்தில் மழை பற்றாக்குறையாக, அதாவது மழையினுடைய தீவிரம் ரொம்ப குறைவாக இருக்கிறது. தொடர்ந்து இனி வருகிற அந்த ஏப்ரல் இறுதி நாட்களில் பகுதியாக மிதமான மழை வரைக்கும் வேணால்
அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம். அதுவும் இரவு நேரங்களில் மட்டும்தான் இனி வருகிற நாட்களில் மழை இருக்கும். பகல் நேரங்களிலோ மாலை நேரங்களிலோ பெரிதளவில் தமிழகத்தில் மழை தீவிரம் இருக்காது. மாலை நேரங்களுக்கு பிறகுதான் படிப்படியாக இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது வலுப்பெறும். வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சிலர் கேட்டிருக்கீங்க. வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு அதாவது சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே தொடரும். பெருசாக நமக்கு மழை கிடையாது. சென்னையிலிருந்து கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள், புதுச்சேரி, காரைக்காலுக்கும் வறண்ட வானிலை தான் தொடரப்போகுது. டெல்டா மாவட்டங்களிலும் வறண்ட வானிலை தொடரும். தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நமக்கு தொடர்ந்து நீடிக்கக்கூடும். பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் இனி வருகிற நாட்களில் கண்டிப்பாக அதிகரிக்கும். அடுத்ததாக தேதிகள் மறக்காம குறித்து கொள்ளுங்க. வருகிற ஏப்ரல் 24 முதல் 28 வரை தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம். நிறைய இடத்துல மழை பெய்யும். நேற்றைக்கு பதிவானாலும் சரி, அதே மாதிரி இன்றைய தினங்களில் பதிவாகிற மழையானாலும் சரி, எல்லாமே பகுதியாக 1 அல்லது 2 மாவட்டங்களில் வேணால் அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம். ஆனால் நமக்கு ஏப்ரல் 24 28 வரை இருக்கக்கூடிய தேதிகளில் பெரும்பாலும் ஒரு 10 12 மாவட்டங்களாவது குறைஞ்சபட்சம் மழை பொழிவு உறுதியாக நமக்கு பதிவாகும். இதில் என்னென்னா, தென் தமிழகத்திலேயாவது கொஞ்சமாவது நமக்கு மழை வருவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்குது. ஆனால் வட தமிழகத்தில் சுத்தமாக, அதாவது மழைக்கான அறிகுறியே இல்லாத ஒரு சூழ்நிலை. அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். வேலூர்லேருந்து சேலம் வரை இருக்கக்கூடிய பகுதிகள், சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி வரை இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சீக்கிரமாக ஒரு தேதிகள் நம்ம அறிவிப்புகளில் கொடுக்குறோம். பொறுமையாக காத்திருங்க. தொடர்ந்து இந்த மாத இறுதியில் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் மட்டும் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கரூர், பரமத்தியில் பாருங்கள் 41.5 டிகிரி செல்சியஸ். இதுதான் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். அதிகபட்சம் 42 வரைக்கும் இந்த மாதத்தில் பதிவாகணும்னு சொல்லி கரூர், பரமத்தியில் அதாவது கிட்டத்தட்ட 42 வந்தாச்சு. 41.5ங்கிறது கிட்டத்தட்ட 42 டிகிரி செல்சியஸ் பதிவானதுக்காக தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் பாருங்கள். பகல் நேரங்களில் அனல் காற்று வீசி இருக்கு. இயல்பிலிருந்து கூடுதலான வெப்பநிலை. இதெல்லாம் முன் அறிவிக்கப்பட்ட ஒரு வெயிலுடைய தாக்கம். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். கடந்த முறை ஏப்ரல் முதல் வாரத்தில் மழை வரும்போதே சொன்னோம். இப்போதைக்கு நமக்கு நிறைய இடங்களில் மழை வந்தாலும் அதுக்கப்புறம் வெயிலுடைய ஆட்டம் தான் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி இன்றைக்கி பல்வேறு மாவட்டங்களில் வெயிலுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கு. கரூர், பரமத்தியில் 41.5 டிகிரி செல்சியஸும், இனி வரப்போகிற நாட்களில் 42 முதல் 43 டிகிரி செல்சியஸுமே கூட நம்ம எதிர்பார்க்கலாம். அந்தளவுக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் உறுதியாக பெரும்பாலான பகுதிகளில் பதிவாக போகுது. நண்பர்களே, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ப்ராடக்டோட இமேஜஸில் நிறைய நம்ம கொடுத்துருக்கோம். 50% டிஸ்கவுண்ட் சேல் போயிட்டுருக்கு. மறக்காமல் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தனியாகவே நம்ம சேனலில் கொடுத்துருப்போம். ஒவ்வொரு வீடியோலுமே நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தனியாக இருக்கும். அதில் போனீங்கன்னா ப்ராடக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் வாங்கிக்கலாம். 50%லேருந்து 90% டிஸ்கவுண்ட் சேல் வரைக்கும் போயிட்டுருக்கு. நண்பர்களே, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.